இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஜூலை 13ஆம் தேதி 1917வது வருடம் கோவாடா ஏரியாவில் 5000 பேர் திரண்டனர். 10 வயது சிறுமி லூசியா ஜெபமாலையை வழி நடத்துகிறார். மக்கள் கூட்டம் பதில் ஜெபம் சொல்லியது. நண்பகலில் அவள் எழுந்து கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்து, குடைகளை மூடு, குடைகளை மூடு, எங்கள் அன்னை இறங்கி வருகிறாள் என்றாள். பின்னர் வழக்கமான முறையில் அன்னையின் காட்சி தொடங்கியது. மின்னல் வந்தது. அன்னை தன் உடலோடு ஹோம்ஓக் மரத்தின் மேல் வந்து நின்றார். கிளைகள் சரிந்து காணப்பட்டன. லூசியா அன்னையிடம், உங்கள் அருள் எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அன்னை, அடுத்த மாதம் 13ஆம் தேதி நீங்கள் இங்கு வந்து உலகில் அமைதியை பெறவும் போரின் முடிவை பெறவும் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி தியானிப்பதை நான் விரும்புகிறேன் என்றார். லூசியா, நீங்கள் யார் என்பதை எங்களுக்கு சொல்லவும் உங்கள் அருள் எங்களுக்கு தோன்றுவதாக அனைவரும் நம்பும் வகையில் ஒரு அதிசயத்தை செய்யவும் நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் என்றாள். அன்னை, ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து இங்கு வாருங்கள். அக்டோபரில் நான் யார், எனக்கு என்ன வேண்டும் என்று கூறுவேன். அனைவரும் பார்த்து நம்பும்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன். மேலும் ஆண்டு முழுவதும் ஜெபமாலை சொல்ல வேண்டியது அவசியம் என்று அன்னை கூறினார். மேலும், பாவிகளுக்காக உங்களை தியாகம் செய்யுங்கள். நீங்கள் தியாகம் செய்யும் போதெல்லாம் குறிப்பாக இயேசுவிடம் அடிக்கடி சொல்லுங்கள், ஓ இயேசுவே, இது உமது அன்பிற்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு எதிராக செய்யப்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாகவும். அன்னை இந்த கடைசி வார்த்தைகளை சொல்லும்போது அவள் கைகளை விரித்து ஒளிர்கதிர்கள் பூமியில் ஊடுருவது போல் தோன்றியது. நாங்கள் அதை நெருப்பு கடல் போல கண்டோம். இந்த நெருப்பில் மூழ்கிய மனித உருவில் இருந்த பேய்களும் ஆன்மாக்களும் வெளிப்படையான எரியும் நெருப்பில் தணலாகவோ கருப்பாகவோ அல்லது எரிந்த வெண்கலமாகவோ நெருப்பில் மிதந்து கொண்டிருந்தன. இப்போது பெரிய நெருப்பில் தீப்பொறிகள் போல ஒவ்வொரு பக்கத்திலும் திரும்பி வந்தன. எடை அல்லது சமநிலை இல்லாமல் வலி மற்றும் விரக்தியில் கூக்குரல் மற்றும் முனங்கல்களுக்கு மத்தியில் எங்களை பயத்தால் நடுங்க வைத்தது. மிக கொடுமையாக கரிய நிறத்தில் விரட்டும் விலங்குகள் போல காட்சி தெரிந்தது.